ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லேக் அட்டாக் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்வே சஃபரில் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 சாப்டர் 2 பார்த்தாச்சு. இன்றைக்கி சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், நம்ம கேமுக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு விட்டுருங்க மக்களே. காய்ஸ், நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இப்பயும் போல் சாப்டர் 1 சாப்டர் 2 போல் டோர் ஓப்பன் பண்ணி போகிறது தான். வேறு ஸ்கார் திஸ் கேம் அதான் சொல்கிறாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணால் கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு 4 போட்டு வச்சுருக்காங்க. இன்ட்டு மார்க் போட்டு வச்சுருக்காங்களே, என்னன்னு தெரியலையே. இதில் உள்ள ஃப்ரீ அடித்து பார்க்கணுமா ஒரு வேலை. இவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேறு எதுவும் டஃப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. என்ன டாஸ்க்குன்னு தெரில. சரி வாங்க போய் பார்க்கலாம் எங்கேயாவது எதுவும் இருக்கான்ட்டு. என்ன வெள்ளையாக தெரியுது காய்ச்சல் என்னன்னு தெரியலையே. என்ன ஒரே புகை மூட்டமா இருக்கு. ஏதோ புண்டுல போட்டாங்களா? இங்க வேடம் இருக்குடா. எப்பா பயங்கரமா வேண்டாங்க நீங்க. அந்தோடனே மழை பெய்து காய்ச்சிங்க. ஓ, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அங்கே கேட் ஓப்பன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓ, மழை பெய்யுது. ஒவ்வொரு வெதர் காய்ஸ். இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா இண்டு மார்க்கில் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா அங்கே அது டிக் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி ஃபுல்லாகிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆடா, ஓ வாட்டர் ஃபுல்லாகிட்டோன்னா நம்ம செத்துருவோம்ல. ஓகே காய்ஸ், புரியுது. கேம் புரிஞ்சிட்டு காய்ஸ். என்னடா எனக்கு ஒன்றும் புரியலையே. மழை பெய்ஞ்சு தண்ணி ஃபுல்லான செத்துறோம். அதுக்குள்ள எப்படி முடிக்கிறது? இப்போ பாடுற எப்படி முடிக்கிறேன்னு. நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே அடிக்க வேண்டாம். ஒரு 2-3 ஸ்ப்ரே அடிச்சுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு மழை உள்ள நின்றுட்டுனா அப்புறம் அடுத்து அடிச்சிக்கலாம் பாரு. இப்போ இங்கே அடிக்க போனோம்னா ஃபுல்லாகிடும். இங்கே ஒரு இடம் பார்த்தோம் பாரு, அடுத்த இடத்துக்கு போயிடும். என்ன கொடுத்து வச்சுருக்காங்க தெரியலையே. அடுத்து என்னது ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஓ, இது ஒரு வெதர். ஓகே புரியுதுடா. 4 இடம் இருக்கும் போல 4 இது போட்டுருந்தாங்க பாரு. 4 இடத்துலையும் இதே மாதிரி அடிக்கணும். ஆனால் இந்த என்ன குழியாக இருக்குது. குழிக்குள்ளே விழுந்துட்டோம் செத்துருவோம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்து அடிக்கலாம் எங்கே என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு. என்ன குழிக்குள்ள ஒரு புகையா இருக்கு. நம்ம ஒரு வாட்டி குழிக்குள்ள விழுந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. குழிக்குள்ளே வேணா ஒன்றும் பண்ணோம்னா நம்ம ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிட்டுருப்போம். குழிக்குள்ளே வந்து மண்டையை போட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். மறுபடி பஸ்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு இன்னும் எத்தனை நாள் தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போக வேண்டியதுதான். எங்கே இடம் வேறு மறந்துட்டேன். எங்கேருந்து வந்தோம்னு இடம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலடா. எங்கடா பாத்தியாடாதும் எங்கேருந்து வந்தோம்னு தானே விளாண்டுட்டு இருக்கான். அந்த ஆதாருக்கு இருக்கும் ஒன்றுத்துக்கு லாய்க்கல. ப்ரோ பிளேயர்னால் இப்படி தான்டா இருக்கும். என்ன பண்ணுறது. ஓகே, ஏற்கனவே அங்கே அடிச்சது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று புதுசாக மழை பெய்யுது பாரு. அதே இதுலேருந்து வராமல் டிக்கை கண்டுபிடிச்சாச்சுடா. இப்போ அடுத்து போய் பார்ப்போம் அங்கே என்ன டிக்கு விழுந்திருக்கா என்னன்ட்டு போய் பார்ப்போம். ஓகே ஆயிட்டா. ஓகேடா, 2 இடம் ஓகே ஆகிட்டு. இன்னும் 2 இடம் அதுவும் இதுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும். தேடி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த இருக்கு பாரு, அடுத்த இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சுடா. அடுத்த கண்டுபிடிச்சா போட்டு தாக்கு அடிச்சிரு ஸ்ப்ரே அடிச்சு தாக்குடு. என்ன மண்டோட வந்து நிற்கிதோ. இங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. இங்கே ஒரு நல்ல வெதாட்டம் தான் தெரியுது. மழை பெஞ்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது போலுக்கு. இது ஈஸியாக முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு பாக்ஸ் தான் போலுக்கு. இதை அடிச்சாச்சு. ஓ, இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று கீழே ஒன்று அடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போண்டே தான். போ அடுத்த இடத்துக்கு போ. அடுத்த இடம் தெரியுதா இல்லை என்ன பார்த்து சொல்லணுமா? ஓ, அப்படிங்களா கதை. பார்த்து சொல்லணுமாவா? சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? பரவாயில்லையே, பயப்புள்ள பார்த்து காட்டா வந்துட்டான். அடுத்த என்ன விட்டு வச்சிருக்காங்க? என்ன ஒரே தூசியாக பறக்குது ஒரேதா? ஆமாண்டா, ஒரே தூசியாக தான் இருக்குது. பரவாயில்ல, பறந்துட்டு போகுது போ. நமக்கு தான் நம்மளை சாவடிக்காமல் இருந்தா சரி. நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். அழகா முடிச்சிடு. ஏறாம சொட்ட தலையை எவனோ ஒருத்தர் இருக்கான் தாலி வச்சுக்கிட்டு. யார் நீங்களாம்? யாராக இருந்தால் நமக்கு என்னடா, நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருப்போம்னா நம்ம முடிஞ்சது நினைக்கிறேன். எல்லாத்தையும் அடிச்சாச்சுன்னு தான் நினைக்கிறேன். வேறு எதுவும் இருக்கா? அந்த ஒன்று இருக்குது, முடிச்சாச்சு. இப்போ நம்ம போட்டதை போய் பார்ப்போம். என்ன டிக் ஆகிட்டா கேட்டு ஓப்பன் ஆகிட்டான்னு போய் பார்ப்போம். எங்கேருந்து வந்தோம் போ. உன்னோட இதே வேலை தான் போ. இந்த வருது வேறு போ. எங்கே வந்தப்போ எங்கே போனோம் மறந்துடு. இப்போ ஞாபகம் இருக்காண்டா எங்கேருந்து வந்தோம்னு. என்ன கருப்பாம்பூச்சி, என்ன வயசு ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு. ஓ, நடக்கட்டும் போங்க. நம்ம வந்தாச்சு. எங்கே காணும் சவுத்து அந்த பக்கம் இருக்கா? ஓகே வந்தாச்சு காய்ஸ். நம்ம ஒரு வழியாக ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன். ஓப்பன் ஆகிட்டு காய்ஸ். அடுத்ததுக்கு போயாச்சு. போடு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? என்னது பிரிட்ஜா?
ட்ரெயின் வருமா என்ன? ட்ரெயினோட என்னது பாக்ஸ் அங்கே இங்கே ஓடிட்டாடுது. ஆமாண்டா, பாக்ஸ் நவந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா பாக்ஸ் நிற்கிறப்ப நம்ம அந்தாண்ட போய் நினைக்கிறேன். ஓகே ஓகே. இந்த பாக்ஸுங்கிறேன், தப்பாக அதில் ஒன்று இருக்கலாம். இந்த பாக்ஸ் அங்கே நவடுது பாரு. ரெட் கலர் இல்லாமல் நிற்கும் போது நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா டக்குனு இடத்துக்கு போயிடலாம் நம்மளுக்கு. ஆனால் அதில் பட்டோம்னா நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அதான்டா இந்த பாக்ஸ் நிற்கிது பாரு. மூவ் ஆகாமல் நிற்கும் போது நம்ம மூவ் ஆகிடணும், கரெக்டாக அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அந்த வந்து அடிச்சுட்டு பாரு, செத்துட்டோம்டா. பார்த்துருக்கேன்டா நீ அப்படியே இந்த இது ஒட்ட போய் இது ஒட்ட அப்படிதான் இல்லை இது ஒட்ட இல்லைடா போயிட்டே இருக்கலாம் மாட்டேங்க. எப்படி எப்படி நம்ம அத்தாட்டா போகுது பாரு. பரவாயில்லையே கரப்பாம்பூச்சி, என்னது இது நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கா அவளுக்கு. இது ஈஸியாக இருக்குடா. எப்பா கரப்பாம்பூச்சி ஏதோ உருப்படியாக ஒரு காடு செஞ்சுட்டு ஆயிடுச்சு வந்ததுக்கு. என்னது கோடுலாம் கேட்குது? கோடு உடனே பார்த்த மாதிரி தெரியலையே. எங்கேயாவது பார்த்தோம்னா கோடு இந்த கோடு 43620 போட்டு தாக்கு. நீ எவ்வளோ நான் வச்சுக்கிறேன். நீ போட முடி போடுறதும் வேலை வரணும். எப்படி வந்தாலும் அப்படியே வந்துடு. 43620 போட்டு தாக்கு. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, அதான்டா கோடு அவங்க சொல்கிறாங்க பாரு. ஓகே, இதுதானே இது ஈஸியாக இந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கரப்பாம்பூச்சினால. இது சூப்பராக இருக்குது. எல்லா நாளும் இதே மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாமே. வாங்க உங்களுக்கு ஈஸியாக கொடுப்போம். நல்லா வாழைப்பழத்தை குடிச்சு வாயில விட்டுட்டோம். வாங்க உங்களுக்கு வந்தாச்சுடா. போட போட்டுடுறா. 4 3 அடுத்த 620 போடு. எப்படி நாங்களாம் யாரு தெரியுமா இல்லையா? ஆமாம் அசால்ட்டாக வாங்க வச்சிருப்போம் நாங்கள்லாம். கரெக்டு பாரு, ஓப்பன் ஆயிட்டா. இதுக்கு தாங்க அந்த கரப்பாம்பூச்சி உதவி உனக்கு வேணுங்கிறது. சூப்பராக கரப்பாம்பூச்சி வாய்ஸ். நம்ம கரப்பாம்பூச்சி உதவினாலும் ஒரு லெவலில் ஈஸியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். இது என்ன லெவல்? இது கீ வேணும்னு நினைக்கிறேன். அது என்ன கருப்பு கருப்பாக இருக்குது? ஸ்ப்ரே அடிக்கணுமா? அதில் ஸ்ப்ரே அடித்தால் ட்ரெயின் வருது. என்னது இது? ஓ இன்னும் ஒரு இன்னும் பிரைட் ஆகுது. இதில் ஒன்றும் ஆகலை, இதுலேயும் ஒன்றும் ஆகலையே. என்னவா இருக்கும்? கரப்பாம்பூச்சி என்னடா அது? என்னன்னு சொல்லிவிடு கரப்பாம்பூச்சி. இது என்னன்னு எனக்கு தெரியல. நான் அதுதான் தெரியும் எனக்கு. இது என்னன்னு தெரியலையே. இது என்ன ஒன்று வெளிச்சம் வருது, மற்றதெல்லாம் வெளிச்சம் வர மாட்டேங்குது. என்ன இது? ஓகே கரப்பாம்பூச்சி, எனக்கு புரிஞ்சிட்றா. இது என்னன்னா இது ஒன்று வெளிச்சம் வருது பாருந்தால. இதாட்டம் கரெக்டாக அடுத்ததில் வந்து போயிட்டோம்னா அடுத்து வெளிச்சம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு அது இல்லை இது இல்லை இதுலன்னு பார்ப்போம். ஓகே. எப்படி இப்போ அடுத்த கரெக்டாக அடுத்தது கரெக்டாக போய் நிற்கணும். அடுத்து எதா இருக்கும் இது? ஓகேடா கரப்பாம்பூச்சி 3 ரைட்டா. அடுத்து எதாடா இருக்கும்? ரைட்டா லெஃப்டா? கரெக்டாக இருக்குமா? எங்கே கரெக்டாக இருக்கு? அப்படியே வந்தானே கரப்பாம்பூச்சி கால் தண்ணி பிச்சு இறஞ்சிருவேன். என்ன பண்றது? ஒண்ணே ஒன்று தப்பாயிட்டு இப்போ கரெக்டாக போயிடு. எப்படி ஒரு டைம் தானே, அதுக்கு என்ன பண்றது? போன ஈஸியாக முடிய ஹெல்ப் பண்ணலண்ணா. என்னது ஏதோ தனித்தனி வச்சுப்பாடு கூட வருது. என்னது அப்படி ட்ரெயின் வந்து வந்துருக்கடா. பாரு திரும்பி பாருங்க கடை காணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள தான் கீ வரும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னடா அது கீ வரும் பார்த்தா ஒரு சத்த போலீஸார் கலைமாறு. அவங்கள இருந்து போலீஸார் மண்டை வண்டியே வருது விடாது. எங்கே கீயை காணும்? அதானடா எனக்கும் தெரியல. என்னடா அது எங்கே கீயை காணும்? பாக்ஸ் ஒன்றே வருது. அப்புறம் இதில் எங்கே இருந்து நம்ம கீ எடுக்கிறது? ஒரு இன்னும் ஓப்பன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலையே. அட பாவில என்னென்னா சொல்கிறாங்களே ஒழுங்காகணும். உள்றையும் காணும், உரண்டையும் காணும். அப்புறம் எங்கே தான் வச்சுருக்காங்க கீயை? மறுபடியும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணுமா? ஒரு ப்ரெஸ் பண்ணி வைப்பேன். எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. என்னன்னு சொல்ல மாட்டேறாங்க, ஒன்றும் புரியலையே. மறுபடியும் இந்த நாள் ஆடுண்டா. என்ன ஆகுது பாப்புண்டா. மறுபடியும் ஆண்டு பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியும். என்ன சொல்கிறது? உள்ள போகுது பார்த்தா ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு. மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி ஆண்டு பாரு. கரப்பாம்பூச்சி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரப்பாம்பூச்சி உன் பேச்சை கேட்டு தான் மறுபடியும் இந்த லெவலில் விளாட்றேன். பாப்பா என்ன ஆகுதுன்ட்டு. எதுவும் வராமல் இருக்கணும். கரப்பாம்பூச்சி தூக்கி வச்சு மிதிச்சிறந்துடும் பரவாயில்ல. எனக்கு என்ன பாத்தியா மணி கோழி விடுறான் வேற. போன ட்ரெயின் தட்டு கோழி எப்படி என்ன கோழி வந்து தாவடிச்சுன்னா இவன் என்ன கொண்டு வர. அதான பயமா இருக்கு எனக்கு. ஓகே கரப்பாம்பூச்சி நீ சொன்ன மாதிரி வேறு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நம்ம செத்துறோம் தான் நினைக்கிறேன் கோழி வந்ததுனால.
ஒரு வேளை அடிக்கும் போது அந்த சாய் வந்துச்சுன்னு வச்சுக்க, சாய் வந்து சாவி கிடச்சிரும். அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. வேறு ஆடி விளாட்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒருங்க ஸ்டாரை போடுங்க மறுபடியும். கோழி வந்துட்டு என்னன்னு பார்ப்போம். Chase a chicken. Are you கோழியை serious? ஃபாலோ பண்ணலாம், நான் ஃபாலோ பண்ணி பாடுறேன். எப்படி சாய் வந்துட்டுல நாங்களாம் யாரு தெரியுமா இல்லையா? கோழி சுடுறது சாய் வேணும் முதல்ல, அப்புறம் தான் பேசிக்கலாம். போடு போடு கரப்பாம்பூச்சி, வேறு லெவலில் போட்டு தாக்கு. என்ன சாய்வே தான் எடுக்க முடியல, கோழி நிற்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி எடுக்கிறது? சத்தியம் இன்னும் கொஞ்சம் சாயை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்டா உனக்கு கோழிட்டு சாய் கூட எடுத்ததில்ல, நீலாம் வேற ரெண்டு கிழமை வந்துச்சாடா? ஏதோ கரப்பாம்பூச்சி வர வர ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்துக்க. அப்புறம் அவ்வளோதான், சொன்ன மாதிரி தான் நடக்கும் பார்த்துக்க. கால் தண்ணி பிச்சு எறிகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்க. அப்புறம் அதை விட அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்தது எது வந்துருக்கு பாரு, என்னட்ட போய் பாரு. Испугался, не бойся. என்ன சொல்றாங்க? எனக்கு கர்ப்பம்பூச்சி வரணும் விளாட்றான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எதுவும் செருப்புல இருந்தால் கண்டிட்டு அடிக்க சொல்கிறாங்க கரப்பாம்பூச்சியை. என்ன அடிச்சிருமா? ஏன்னா அப்படியே சொல்றாங்க. அப்படிலாம் இருக்காதே, இருக்க வாய்ப்பு இல்லையே. இந்த இன்ட்டு மார்க் போட்டுருக்கு பாரு, இதில் தாண்டா இது அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன அடிக்கிறதுன்ட்டு போய் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது லாஸ்ட் டைம் பார்த்தோம்னு வச்சுக்க, என்னன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இதில் என்ன இது அடிக்கிறேன்னு டிஃப்ரெண்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா என்ன பண்ணுறது? இல்லை அடிச்சுள்ள கோயில் வந்து போட்டுட்டோன்னா அப்படியே பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒன்றுமே வச்சல. என்னது பூனை ஒன்றே இருக்குது. போடு, இங்கேயும் ஒரு டான்ஸை போடுறாங்கடா. என்னது பூனை டான்ஸ் ஆடுது? ஓகே கரப்பாம்பூச்சி புரிஞ்சிட்றா. என்னன்னா இந்த பாட்டு ஓடுது பாரு, இந்த பாட்டு ஓடுறதுக்குள்ள இதில் உள்ளது மட்டும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது பாரு, இதில் படிக்கணும். எங்கே ஸ்ப்ரேவே காணும் கையில்? அட எங்கடா ஸ்ப்ரே கடா கரப்பாம்பூச்சி? அட பாவியில் அதை எங்கடா வச்சுருக்கீங்க ஸ்ப்ரேவை வேறு? இவ்வளோ நேரம் நம்ம கையில் தானே இருந்துச்சு. அதை எங்கடா போட்ட ஸ்ப்ரே போடுற மாதிரிலாம் இருக்காதா? அடா அதை எங்கே தாண்டா வச்சிருக்காங்க, போய் தேடி பாடுறாங்களா? தெரியும்டா, பாடுறாங்க எங்கே வச்சிருப்பாங்க. இந்த ஊருக்கு வர்ற கருப்பாதிக்கு வராதா? அதான்டா ஸ்ப்ரே கடிச்சிக்கிட்டா, அடிச்சு நவுத்துடுறான் அன்னைக்கு. ஓகே காய்ஸ், ஸ்ப்ரே கடிச்சிக்கிட்டு நம்ம ஓடுதான் போய் பார்ப்போம் என்ன பாட்டு ஓடுதுன்னு. இதுக்குள்ளே என்ன பாட்டு ஓடுதுன்னு போய் பார்ப்போம். ஓகே, இது இல்லை. இந்த பாட்டில் அடுத்து இதுக்குள்ளே என்ன ஓடுது? இதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி தான் கேவலமாக திட்டுறாங்க, அது ஒன்று தெரியுது. இதுக்குள்ளே என்ன பாட்டு ஓடுது பார்ப்போம். Испугался, не бойся. இது என்ன பாய்ஸா கோய்ஸாங்கிறாங்க, அதுவும் கிடையாது. அடுத்ததுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன பாட்டு ஓடுதுன்னு. அதுவும் இல்லை. அடுத்ததுல என்ன ஓடுது? இதான் காய்ஸ், இந்த பாட்டு தான். இந்த பாட்டு ஒன்றா பெயிண்ட் அடிக்கணும். ஓகே, இதில் அடிச்சா டிக்கு விழுந்துட்டு பாருங்க. நல்ல வேலை, நம்ம தப்பாக அடிச்சிருந்தோம்னா சோழியை முடிச்சிருப்பாங்க. இது என்ன ஏதோ ஃபோன் ரிங்டோன் மாதிரி ஓடுது. சரி ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். என்னடா ஏதோ மாஸ்க் ஆடுறாங்கறாங்க? ஓகே, அந்த 2 பாக்ஸும் கிடையாதுன்னு 2 பாக்ஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்பேன் நான்ட்டு. அந்த பாக்ஸும் கிடையாது, லாஸ்ட் பாக்ஸு இது உண்டு தான். இதில் தான் ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்டுச்சு. ஏற்கனவே வாட்டி போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், பார்த்துப்போம். ஓகே ஃபைனலி நான் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்டு ஓப்பன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அநேகமாக போய் பார்ப்போம் என்னாட்டு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்? எப்பா வந்தாச்சு, கடைசியாக கிட்டரை கண்டுபிடிச்சாச்சு. வந்து இப்போ என்ன போட்டு தாக்குறதா வேலை வேணும் நம்ம. இப்போ அவனு சொல்கிறான் 3 பேராக வந்துருக்கீங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். ஜேக் என்ன சொல்கிறான்? இந்த அடி ஒன்று சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹெக்டர் என்ன சொல்கிறான்னா பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறான். அவன் டான்ஸ் பேட்டிலுங்கிறான். ஜேக் என்ன இருக்கிறான்? டான்ஸ் பேட்டில் இருக்கிறான். ஆமாம், டான்ஸ் பேட்டில் தான் அப்படிங்கிறான். டான்ஸ் பேட்டில் தானே இன்னைக்கு செத்தப்பையில போட்டு தாக்கிடுவான். நான் டான்ஸ் ஆடி முன்னாடி இந்த செத்தப்பையை பார்த்தது இல்லை, இப்போ பார்ப்பான் போரு. போடுற டான்ஸில் போடு டான்ஸ். அப்படியே தலைவர் டான்ஸ் போட்டு தாக்கு. நம்ம தானே ஜாக்கி போடு. போடு கலந்து கையை தூக்கு. தலையை தூக்கு ஆடு போட்டு தாக்கு. என்னடா அவனுக்கு சண்டை போடணும் டான்ஸ் ஆட்டு எடுக்கிறாங்க. எப்போ சண்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது? அடுத்து ஆரம்பிச்சிட்டான் டான்ஸ் ஆட. அட பாவி, என்ன டான்ஸ் இது? போடுற டான்ஸ் நல்லா இருக்கு. அடிச்சு நவுத்துறா போட்டு தாக்கு. இந்த வாங்கியா அடுத்த அம்மாடு போட்டு தாக்கு. கண்ணாடி மண்ணையும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். போடு எப்போ நல்லா ஸ்டெப் போறானே. அவன் தலைங்கீழ குதிக்கிறான். போடு, நம்ம என்ன டான்ஸ் ஆடுறோம் பாரு, பார்த்து தட்டு அவன்கிட்ட. இவன் என்ன செத்தப்பை கையிலேயே ஆடிட்டு சுத்திட்டே நிற்கிறான். டான்ஸ் ஆட தெரியுமா அவனுக்கு? வேணா சொல்லி நான் கற்று கொடுத்துருவாங்க நம்ம எடுத்து. போட்டு தாக்கு. என்ன டாக்ஸி காலையில் மாட்டிக்கிட்டு இருக்கு? டாக்ஸி காலையே காணும்.
காலையினாலும் கண்ணாடி போட்டு கண்ணாடிகளை கண்ணையும் காணும். என்னடா அது புதுசா இருக்கு? இது ஆமாடா கரப்பாம்பூச்சி, நானே இப்போ தான்டா பார்க்குறேன். என்ன ஃபேண்ட்டு மட்டும் தான் போட்டுருக்கு, காலை காணும், கண்ணாடிக்குள்ளே கண்ணையும் காணும். விளாட வரச்சனாலும் என்னென்ன நோட் பண்ணிட்டு இருக்கா கரப்பாம்பூச்சி. ஓகேடா, சண்டை ஆரோக்கியம் போறாங்க இன்னைக்கு. நீ போட்டு மண்டையனுக்கு போட்டுதான் வா. போட்டு தாங்க மண்டையை வந்துட்டு வந்தியா. இன்னைக்கு மண்டையனுக்கு மண்டையில அடிச்சு பொறி கலங்க வைக்கிறான். ஏடாது என்ன கல்லு வந்துச்சு வெடிச்சிச்சு ஒன்றும் இல்லாம போட்டு என்ன ஆச்சு? போலீஸ் மண்டை என்ன நம்ம என்னன்னு போப்ப. அட பாக்கல என்ன முடிச்சிட்டாங்க. காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ், கேமே முடிச்சுட்டாங்க ஒரு கல்லை போட்டு. சண்டை நடக்க பார்த்தா சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே காய்ஸ், போயிட்டு வரேங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.